இன்னைக்கு நம்ம 2026ல வெளிவந்த டிசின்ற மூவி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டா இருந்த டைரக்டரான லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. சோ கண்டிப்பா இந்த ஃபுல் மூவியும் இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்க போது. மிஸ் பண்ணாம வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங்ல போலீஸ் வேன பாம் வச்சு எல்லாரும் தூக்குறாங்க. ஏன்னா அந்த வேன்ல போலீஸ்க்கு சம்பந்தமான பழைய கன் நெறைய இருக்கும். சோ அந்த கன்ன எடுக்கிறதுக்காக தான் இந்த வேலைய பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த வேலைய பண்ண சொன்னது அரசு அப்படின்றவர் தான். அவங்களுக்கு கீழ 3 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுல தான் நம்ம தாஸும் ஒரு ஆளா இருப்பாரு. அண்ட் தாஸ் தான் இந்த படத்தோட ஹீரோவாவும் இருப்பாரு. தாஸோட சேர்த்து 3 பேர் அங்க இருப்பாங்க. இப்படி இந்த கன்ன கடத்ததுக்கு அப்புறமா அங்க சீன் கட் பண்ணா, இப்போ ஒருத்தர் தான் மனைவி குழந்தைங்களோட நடந்து போய்க்கிட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. ஆக்சுவலா இவரு தான் பையன இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படிக்க வைக்கணுன்றதுக்காக தன்னோட சொந்த நிலத்த வித்து கிட்டத்தட்ட ரூ. 7,00,000 கொண்டு வந்துகிட்டு இருப்பாரு. இப்போ அவர்கிட்ட பேசின அங்க இருந்த போலீஸ்காரவங்க அவர்கிட்ட காசு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப நைஸா அவரோட மனைவியும் பையனையும் மட்டும் அந்த பக்கமா அனுப்பிட்டு, ஒரு சின்ன வேலை இருக்குன்னு அவர மட்டும் நிக்க வைக்கிறாங்க. இப்ப அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா அந்த பேரிகேட்ட கொஞ்சம் தள்ளி வை அப்படின்னு ஒரு சின்ன வேலை சொல்ற மாரி சொல்லிட்டு, அங்க கட் பண்ணா அந்த சின்ன பையனும் போன அப்பாவ இன்னும் காணோமே அப்படின்ட்டு இப்ப கால் பண்ணியும் பார்க்குறான். ஆனா அந்த ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது. ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு வருது. இப்போ அம்மாவும் பையனும் 2 பேருமே அந்த இடத்துக்கே போய் பார்க்குறாங்க. அங்க இருந்த போலீஸ்காரங்களையும் காணோம். அந்த ஆளையும் காணோம் அப்படின்றதுனால சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா அங்க இருந்த குளத்துல அவரு காச கட்டி வச்சிருந்த அந்த துண்டு மட்டும் ரத்த கரையோட இருக்கு. இந்த விஷயத்த தெரிஞ்ச உடனே இவங்க போய் வேகமா போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்குறாங்க. ஆனா அந்த போலீஸ்காரங்களும் அவங்கள அங்க இருந்து அடிச்சு விரட்டி, "அப்படிப்பட்ட ஆள நாங்க பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேற வழி இல்லாம அந்த அம்மாவும் பையனும் இப்ப தாசு கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லி, இப்ப எப்படியாச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னும் கேட்டுக்கிறாங்க. இவங்க அழுது துடிச்சத பார்த்த நம்ம ஹீரோவும் இப்போ எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த பையன பார்க்கும்போது சின்ன வயசுல தான் இல்லாம கஷ்டப்பட்ட நம்ம ஹீரோவோட அவரோட வாழ்க்கை தான் அவருக்கு இப்ப கண்ணுக்குள்ளேயே நிக்குது. இப்ப ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டுட்டு அரசன் கிட்ட போய் எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லிக்கிட்டே இருக்காரு. எப்படியாச்சும் அந்த பணத்த கொண்டு வரணும் அப்படின்னு இப்ப அந்த போலீஸ தூக்குறதுக்கு பிளானும் போடுறாங்க. ஃபைனலி ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இப்போ அந்த போலீஸ கடத்துறதுக்கான எல்லா விஷயங்களையும் பண்ணி இப்ப அவர கடத்தவும் செஞ்சுடுறாங்க. இப்ப அந்த போலீஸ புடிச்சு பயங்கரமா அடிச்சு, அந்த பணத்த என்ன பண்ண? அந்த மனுஷன என்ன பண்ணன்னு சொல்லிட்டு பயங்கரமா கேட்குறாங்க. இப்போ வழி தங்க முடியாத அந்த போலீஸும், "நான் அவர கொன்னுட்டேன். அந்த பணத்த செலவு பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லவும், இப்போ அத கேட்டு தாங்க முடியாத தாஸும் இப்ப அவர அங்கேயே சுட்டுக் கொன்னுடுறாங்க. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர சுட்டு கொன்னதால, இப்போ இந்த விஷயம் பெரிய லெவல்ல போகுது. இப்போ அதனால இந்த பிரச்சனை பெருசாகி ஹையர் அஃபிஷியல் காதுக்கும் போகுது. ஆல்ரெடி தாஸ் மேல நெறைய கேஸ் இருக்கிறதுனால, எப்படியாச்சும் இந்த தடவ அவன புடிச்சே ஆகணும். அவன புடிச்சா தான் அந்த அரசனையும் பிடிக்க முடியும். இங்க இருந்து அவங்க கொண்டு போன அந்த கன்னையுமே பறிமுதல் பண்ண முடியும் அப்படின்றதுனால, இப்போ போலீஸ் ஆஃபீசர்ஸ் எல்லாமே தாஸ பிடிக்கிறதுக்கு தனிப்படையே அமைக்கிறாங்க. இப்ப அந்த பையனோட வாழ்க்கைக்காக தாஸும், "உனக்கு எப்படியாச்சும் அந்த பணத்த நான் ரெடி பண்ணி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருந்து போலீஸ் தேடுறாங்க அப்படின்றதுனால தலைமறைவாகறதுக்கு ஒரு லாட்ஜ் பக்கம் போறாங்க. அந்த லாட்ஜ்ல ஒரு பொண்ணு இருக்கா. அவ ரொம்ப நாளா அங்க பாடிக்கிட்டும் இருக்கா. அவ பாடுறத கேட்ட தாஸும், அவள ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இப்ப இடையில ஒருத்தன் குடிச்சிட்டு ரகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்து, அவள பாட விடாம டிஸ்டர்ப் பண்றத நெனச்சு, தாஸும் அவன் கூட சண்டை போடுறான். ஆல்ரெடி தலைமறைவாகி இங்க இருக்கிறதுனால, இது ஒரு பிரச்சனையாச்சுன்னா போலீஸ்காரவங்க இங்க வந்துருவாங்க அப்படின்றதுனால, தாஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தாஸையும் இப்ப காம் டவுன் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்ப நடந்த விஷயத்த எல்லாம் பார்த்து, அந்த பாட்டு பாடுற பொண்ணுக்கும் தாஸ் மேல ஒரு சின்ன கன்சர்ன் ஏற்படுது. இதனால தாஸும் அந்த பொண்ணு பின்னாடி போக, இப்போ நேரடியா வந்த அந்த பொண்ணே, "நீ ஏன் பின்னாடி சுத்துற? உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ தாஸும், "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சும்மா உன்கிட்ட பேசலான்னு தான் வந்தேன்" அப்படின்னு கிட்ட சொல்றாரு. இப்போ இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணும், தான் வாழ்க்கையில நடந்த விஷயத்த தாசுகிட்ட ஷேர் பண்றா. "எனக்கு பாடகி ஆகணும் அப்படின்றது ஆசை. அதனால தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். ஆனா என்ன பாடகி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஏமாத்தி இந்த இடத்துல என்ன வித்துட்டான். எனக்கு பெரிய ஆசை என்ன தெரியுமா? மேடையில ஏறி பாட்டு பாடாம ஒரு நாளாச்சும் கீழ உட்காந்து அத வேடிக்கை பார்க்கணும் அப்படின்றது தான்" அப்படின்னு அவ மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ஃபீலிங்கா சொல்லிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே கேட்ட தாசும், "இதனால என்ன? நாளைக்கே உனக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு உட்காந்து ஜாலியா பார்க்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இப்ப 2 பேருமே போயிடுறாங்க. இப்ப தாஸ் சொன்ன மாரி அடுத்த நாளே எனக்கு உடம்பு சரியில்லன்னு ஓனர்ட்ட சொல்லிட்டு இன்னொரு பொண்ண பாட வச்சுட்டு, இப்ப தாஸும் அந்த பொண்ணும் கீழ உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணும் கீழ உட்காந்து ரசிச்சுக்கிட்டே தாசு கிட்ட கேக்குறா. "உன்னோட லைஃப் ஏன் இப்படி ஆச்சு? நீ ஏன் இந்த வேலைக்கு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, தாஸும் இப்ப அவனோட ஃபிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். "சின்ன வயசுல இருக்கும்போது என் அம்மாவ ஒருத்தன் கொன்னுட்டான். அவன பழிவாங்குறதுக்காக தான் நான் என் கையில கத்தி எடுத்தேன். இப்போ அது என்ன இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு" அப்படின்னு அவனோட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே,
2 பேருக்கும் இடையில இருக்கிற நெருக்கம் அதிகமாகுது. 2 பேருக்குமே ஒவ்வொருத்தர் மேலயும் ரொம்ப பிரியமாவும் ஆகுறாங்க. இப்படியே போக இப்ப லாட்ஜ்ல இருந்த ஓனருக்கும் இந்த பொண்ணு பொய் சொல்லிட்டு தான் இப்படி பாடாம இருக்கா. இதுக்கு பின்னாடி தாஸ் தான் இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஓனரும் தாஸ கூப்பிட்டு பயங்கரமா சத்தம் போடுறான். நீங்களே ஒரு கொலைய பண்ணிட்டு, அந்த கொலைய மறைக்கிறதுக்காக தான் இங்க வந்து தலைமறைவா இருக்கீங்க. இப்படி இருக்கிற நேரத்துல உனக்கு இதெல்லாம் தேவையா? ஏன் இதெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்னு தாஸ பயங்கரமா திட்டுறான். ஆனா இது எல்லாத்தையுமே கேட்ட தாஸுக்கு கொஞ்சம் கூட அது பிடிக்கவே இல்ல. அதனால அங்க இருந்த மொத்த பேரையுமே அடிச்சு பயங்கரமா சண்டை போடுறான். இதுல கடுப்பான அந்த லாட்ஜோட ஓனரும், நீங்க கொலை பண்ணதும் இல்லாம நான் இடம் கொடுத்த என்னவே அடிக்கிறீங்களா அப்படின்னு இப்ப போலீஸ் கிட்டயும் அந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மொத்த பேரும் இங்க கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறத ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்ட தாசும் எப்படியாச்சும் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு தாசும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் முடிவு பண்றாங்க. ஆனா தாசும் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட கடைசியா நான் அந்த ஒரு பொண்ணை பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணை பார்த்து அங்க நின்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்கிருந்து வந்த போலீஸ் எல்லாருமே சேர்ந்து தாச சுத்து போட்டுடுறாங்க. இப்ப பயங்கரமா கன் ஷாட் நடக்குது. மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க. இதுக்கு இடையில அந்த பொண்ணு மேல ஒரு புல்லட் பட அவ உள்ளேயே சரிஞ்சு விழுந்துடுறா. இத பார்த்த தாசும் கொஞ்ச நேரம் ஸ்டன் ஆகி நின்னுட்டு இருக்கும் போதே இப்ப போலீஸ்காரவங்க வந்து தாச பிடிச்சிடுறாங்க. அந்த போலீஸ்காரங்க நினைச்சிருந்தா அந்த பொண்ணை ஈஸியா காப்பாத்திருக்கலாம். ஆனா அவன் கண்ணு முன்னாடியே மறுபடியும் அவளை கன்னால ஷூட் பண்ணி கொன்னுடுறாங்க. இத பார்த்த தாஸ்னால கொஞ்சம் கூட அதை ஏத்துக்கவே முடியல. இவ்வளவு நாளா கஷ்டத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த தாசுக்கு அவன் லைஃப்ல சின்ன சந்தோஷத்தை கொடுத்ததே அவதான். அதனால இந்த விஷயத்த அவனால ஏத்துக்கவே முடியல. தாசையும் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சிட்டு போய் பயங்கரமா அடிச்சு அவனை கொடுமைப்படுத்துறாங்க. அரசன் எங்க இருக்கான், நீங்க தூக்கிட்டு போன கன் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. ஆனா அவனை என்கவுண்டரோ இல்ல கொல்லவோ முடியாது. ஏன்னா ஒருவேளை அவனை கொன்னுட்டோம்னா அவன் கொண்டு போன அந்த கன்னோ இல்ல அரசனையோ நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதுனால அவனை அடிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்றான். இதுக்கிடையில தாசும் அவங்க கிட்ட இருந்த கன்னை எடுத்துட்டு அவங்க எல்லாரையுமே ஷூட் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சும் கிளம்பி வந்துடுறான். போலீஸுக்கும் தாசுக்கும் இடையில நடந்த கலவரத்துல தாச காப்பாத்ததுக்காக வந்த அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தனும் அந்த இடத்துலயே இறந்துடுறான். இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட தாசால அதை தாங்கிக்கவே முடியல. இதுக்கடையில போலீஸும் தாசுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிற போலீஸ் ஆபீசர் யார் அப்படின்றத தேடுறதுக்கும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் தாசும் அந்த பொண்ணையும் ஆல்ரெடி இருந்த அவனோட ஃப்ரெண்டையும் நினைச்சு பயங்கரமா மனசு நொந்துகிட்டு இருக்கான். இப்ப தாசும் அந்த பையனுக்கு எப்படியாச்சும் அமௌண்ட் கொடுத்தாகணும் அப்படின்ற கவலையும் தாண்டி ஒரே நேரத்துல அந்த பொண்ணும் அவனோட ஃப்ரெண்டும் இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே இதுக்கு காரணமானவங்கள சும்மாவே விடக்கூடாது, எப்படியாச்சும் அவங்கள கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். இதுக்கு இடையில அந்த பையனுக்கு காசு கொடுக்கறதுக்கு அரசன் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான். அரசனும் உனக்கு தேவையான பணத்தை நீ ஒரு கல்யாண மண்டபத்துல போய் வாங்கியோ அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த கல்யாண மண்டபத்துக்கு போறதுக்கு முன்னாடி அதோட ஓனர் ஒரு தப்பான தொழில் நடக்கிற இடத்துக்கு அடிக்கடி வருவான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற தாசும் இப்போ அந்த இடத்துக்கு போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனை அங்கேயே கொலை பண்ணிட்டு தான் நம்ம அந்த பணத்தை வாங்குறதுக்காக போகணும் அப்படின்ட்டு இப்ப அந்த இடத்துக்கு போனப்போ சந்திரா அப்படின்ற ஒரு பொண்ணையும் இப்ப மீட் பண்றான். சந்திராவை பார்த்த தாசுக்கு திடீர்னு அவளை அந்த பாட்டு பாடுற பொண்ணோட ஜாடை அவளோட முகத்தை தெரியறத பார்த்து இப்போ அவளவே பார்த்துக்கிட்டே இருக்கா. சந்திரா கிட்ட நீ எப்படி இங்க வந்த அப்படின்றத கேட்டப்போ சந்திராவும் நான் 16 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க வந்துட்டேன். இந்த இடத்த விட்டு இது வரைக்கும் நான் வெளியே போனதே கிடையாது. இங்க என்ன பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க. என்னால இங்க இருக்கவே முடியல அப்படின்னு அவளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தாஸ் தேடி வந்த அந்த லாட்ஜோட ஓனரும் அங்க வர அந்த ஓனர்னாலதான் அவனோட ஃப்ரெண்டும் அந்த பொண்ணும் இறந்தாங்க அப்படின்றத நினைச்சு இப்ப அவனை கொடூரமா கொலை பண்றான். தடுக்க வந்த யாரா இருந்தாலும் அந்த இடையில வந்த எல்லாரையுமே கொடூரமா கொலை பண்றான். இது எல்லாத்தையுமே சந்திராவும் தூரமா இருந்து பாத்துக்கிட்டே இருக்கா. இப்ப சந்திரா கிட்ட தாசும் நீ இங்க இருந்து கிளம்பி போயிரு, உன் வாழ்க்கையை சுதந்திரமா வாழ் அப்படின்னு சொல்றா. ஆனா 16 வருஷமா இந்த கூண்டுக்குள்ளேயே அடப்பட்டுட்டு இருந்த சந்திராவுக்கு எங்க போகணும் அப்படின்றது தெரியல. கடைசியில இப்ப தாசு கூடயே கிளம்பி வந்துடுறான். என்னதான் இந்த பொண்ணு தாஸ் கூட கிளம்பி வந்தாலும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே அதுல விருப்பமே இல்ல. ஏன்னா ஆல்ரெடி இந்த பொண்ணு தப்பான தொழிலும் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்றதுனால. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா இப்போ 16 வருஷத்துக்கு அப்புறமா முதல் முறையா ஊருக்கு வெளியே எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்த சந்திராவும் தூரமா போய் அவளோட இழந்த மொத்த வாழ்க்கையும் அந்த நொடி அவ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதையும் காட்டுறாங்க. இப்போ அங்க கட் பண்ணா அந்த பணத்தை வாங்குறதுக்காக கல்யாண மண்டபத்துக்கு இப்ப எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இடையில அந்த போலீஸ் ஆபீசரும் தாசுக்கு யாரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பா அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த போலீஸ் ஆபீசரையும் நேரடியா கூட்டு போய் இப்ப அரசன் கிட்டயே நிக்கிறாங்க. அரசன் கிட்ட போய் அவனை பயங்கரமா அடிச்சு தாஸ் எங்க இருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க.
எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அரசனையும் அந்த இடத்திலேயே கொலையும் பண்ணிடுறாங்க. இப்ப அரசன் கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேட்டுட்டு அந்த போலீஸ் ஆபீசரும் தாச பிடிக்கிறதுக்காக இங்கிருந்து கிளம்ப, தாசும் பணத்தை வாங்குறதுக்காக அங்க கல்யாண மண்டபத்துக்கும் போறாரு. அங்க கல்யாண மண்டபத்துல தாச பிடிக்கிறதுக்காக போலீஸ் வர, இப்போ தாசுக்கும் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கரமா சண்டை நடக்குது. மாத்தி மாத்தி கன்ஷாட் வச்சு பல சண்டைகளை அங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாமே மாத்தி மாத்தி ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ தாசுமே அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே மாத்தி மாத்தி சுட்டதுல இங்க எல்லாருக்குமே பயங்கரமா காயமும் படுது. ஒரு வழியா தாசும் சந்திராவை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கும் போதே இப்போ அவங்க கூட இருந்த ஃப்ரெண்டுமே சந்திராவை காப்பாத்தி கூப்பிட்டுக்கிட்டும் போறாங்க. இப்போ ஒரு வழியா தாசுமே வந்து அவங்க கூட ஏறிடுறாரு. ஆனா கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க பணத்தை எடுக்கிறதுக்காக தான் அங்க போயிருப்பாங்க. நடந்த கலவரத்துல பணத்தை அங்கேயே விட்டு வந்திருப்பாங்க அப்படின்றது தெரியுது. வேற வழி இல்லாம இப்ப சந்திராவும் தாஸ் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல நோக்கத்துக்காக தானே பண்றா அப்படின்ற காரணத்துக்காக இப்ப அவனும் ஒரு ஐடியாவை சொல்றான். இவ தப்பான வழியில நடந்துகிட்டு இருந்ததுனால அவகிட்ட பல பெரிய ஆட்கள் எல்லாமே வந்திருப்பாங்க. இப்போ அவங்க கிட்ட போய் நான் இந்த விஷயத்த சொல்லி பிளாக்மெயில் பண்ணி பணத்தை கேட்கிறேன் அப்படின்னு இப்போ ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போகிறதுக்கும் ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தர்கிட்டயும் பேசி அவ பிளாக்மெயில் பண்ணி அந்த பணத்தையும் ஏற்பாடு பண்றதுக்கு ஆரம்பிக்கிறா. இதே மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பணமும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துகிட்டே இருக்கு. தாசுக்கும் அவ மேல இருக்கிற அன்பு இன்னுமே அதிகமாயிட்டே இருக்கு. அவ அவ வாழ்க்கைய பணிய வச்சு நமக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை இன்னுமே அவன் கூட வச்சுக்கணும் அப்படின்ற ஆசையில அவளுக்காக என்னனாலும் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்குமே வரான். இப்போ சந்திராவுமே தாசுக்காக என்னனாலும் பண்ணலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டா. கடைசியா ஒரு டாக்டரோட வீட்டுக்கு போய் பணம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன சந்திரா அந்த டாக்டரை பார்த்துட்டு பணத்தை கேட்பான்னு பார்த்தா திடீர்னு கன் எடுத்து பயங்கரமா சுட்டுறா. தாசு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே வந்துடுறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். இப்போ இந்த கன் ஷாட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா போலீஸ் கம்பல்சரி இவங்களை துரத்தி வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே பதட்டமாகறாங்க. ஆனா இப்ப வரைக்குமே தாசுக்கு இவ காசு வாங்க தானே வந்தா, அப்புறம் ஏன் இவனை சுத்தா, எதுவும் இவ்வளவு வெறித்தனமா ஏன் நடந்துக்கணும் அப்படின்னு தெரியாம குழப்பத்துல இருக்காங்க. இதுக்கிடையில போலீஸ் ஆபீசருக்குமே இப்படி ஒரு கன்ஷாட் நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு இப்ப போலீஸ்காரங்க எல்லாருமே அவங்கள பிடிக்கிறதுக்காகவும் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ வேற வழி இல்லாம ஒரு இடத்துல தலைமறைவாகணும் அப்படின்னு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட கேட்டு மிரட்டி அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாங்க தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வேற வழி இல்லாம பயந்து அந்த கப்பல்ஸுமே ஒத்துக்கவும் செஞ்சிடறாங்க. இப்போ தாசும் அவன்கிட்ட ஏன் நீ அவனை சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ இப்பதான் சந்திராவும் ஒரு விஷயத்த சொல்றான். அங்க தப்பான தொழிலுக்கு தான் எல்லா பொண்களையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்க அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா அவங்களால அந்த தொழிலை பண்ண முடியாதோ என்னமோன்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களுக்குமே கர்ப்பப்பையை எடுத்துருவான். அதே மாதிரிதான் எனக்கும் இந்த டாக்டர் கர்ப்பப்பையை எடுத்துட்டான். என்னால இதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கவே முடியாது. என் வாழ்க்கை நாசமா போனதுக்கு அவனும் ஒரு காரணமா தான் இருக்கான். அதனாலதான் நான் அவனை கொலையும் பண்ணேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அங்க இருந்து அவங்க அடுத்த நாள் கிளம்புறாங்க. இதுக்கிடையில தாசும் நம்மள அவங்க ஒரு நாள் தங்க வச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா ஆல்ரெடி அந்த வீட்ல இருந்தவனும் எங்களை இது மாதிரி ஒருத்தவங்க மிரட்டுறாங்க, எங்களை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. அதனால அவன் பணத்தை கொடுத்துட்டு இருக்கும்போது அங்க இருந்து வந்த போலீஸுமே இப்போ அவனை சுத்து போட்டுடுறாங்க. வேற வழி இல்லாம அவனுமே அங்க போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறான். ஆனா சந்திராவால இத கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப போலீஸ் ஆபீசரும் ஒரு பக்கம் தாச கூட்டிட்டு போக இங்க இவ எங்க கத்துனா நம்மளும் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டுமே வாய மூடிடுறான். வேற வழி இல்லாம சந்திராவும் எல்லார்கிட்டயுமே கேட்டு பாக்குறான். ஆனா யாருமே ஒத்துக்கிற மாதிரி தெரியல. கடைசியில சந்திரா அந்த காரை ஓட்டிட்டு வந்த டிரைவர் கிட்டயே நீ அவனை மட்டும் காப்பாத்திட்டனா நீ என்ன சொன்னாலும் படுக்கிற, ஈவன் உன் கூட நான் படுக்க கூட செய்யறேன்ற அளவுக்கு சந்திரா அவன் தாஸ் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கான்ற வெளிப்படுத்துற விதமா இப்போ இந்த விஷயத்த சொல்றான். ஆல்ரெடி அந்த டிரைவருக்கு சந்திரா மேல விருப்பம் இருந்ததுனால இப்ப சந்திராவும் இப்ப என்ன வாங்க நம்ம போய் அவனை கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்புறான். இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போன தாச இவங்க பின்னாடியே போய் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சுட்டுட்டு அந்த ஸ்டேஷனையுமே பாம்பு வச்சுட்டு இப்ப சந்திராவுமே தாச அங்க இருந்து காப்பாத்தி கூப்பிட்டு வந்துடுறா. நமக்காக சந்திரா இவ்வளவு பெரிய விஷயத்த செய்ய துணிஞ்சிட்டாளா, அப்போ நம்ம மேல அவ எவ்வளவு அன்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் டிரைவரும் என்ன சந்திரா நீ தாச காப்பாத்திட்டா என் கூட வர அப்படின்னு சொன்னில, என்ன எப்ப வர அப்படின்னு அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட தாசுமே இப்போ வந்து சந்திராவை விட்டு அவ என்னோட ஆளு, இதுக்கப்புறம் நீ இது மாதிரிலாம் பண்ணா உன்னையவே நான் கொன்றுவேன் அப்படின்னு மிரட்ட இப்ப அந்த டிரைவரும் இத்தனை வருஷமா நான் உன் கூட இருந்து உனக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி தப்பான தொழில் பண்ற ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்றதுக்காக என்ன கொலை பண்றதுக்கு நீ வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கும்போது
கொஞ்ச நேரத்துல இப்ப போலீஸ் எல்லாமே திடீர்னு அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இங்க வந்தது யாருக்குமே தெரியாது. இந்த விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு குழப்பத்துல இருக்கிறதுக்குள்ளயே, இப்போ போலீஸ் ஆஃபீசர்ஸ் எல்லாருமே கன் வச்சு ஷூட் பண்ணதுல, மறுபடியும் தாஸ் கூட இருந்த இன்னொரு ஃப்ரெண்டுமே அங்க இறந்து போயிடுறாங்க. இப்ப அத பார்த்த தாஸும், அவனோட இன்னொரு ஃப்ரெண்டும் பயங்கரமா கோவமாகி, அங்க இருக்கிற எல்லா போலீஸ் ஆஃபீசருமே சரமாரியா கன்ன வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த டிரைவர் தான் காரணமா இருப்பான் அப்படின்னு தெரிஞ்ச சந்திராவும், இப்ப அந்த டிரைவர கன்ன வச்சு பயங்கரமா ஷூட் பண்றான். வேற வழி இல்லாம எல்லாமே பயங்கரமா துடிச்சு போயிடுறாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப திகைச்சு போய் அந்த பணத்த கையில வச்சு அப்படியே அங்கேயே நின்னுகிட்டே இருக்காங்க. இப்போ அந்த பணத்த அந்த பையன்கிட்ட எப்படியாச்சும் குடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, தாசும் அந்த பையன பார்க்கறதுக்காக போறான். அந்த காச அந்த பையன் கையில குடுத்துட்டு, "உங்க அப்பா உனக்காக தான் இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காரு. அவர் இறந்ததுக்கு கொஞ்சமாச்சும் பிரயோஜனமா நீ இந்த பணத்த வச்சு நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்." அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அந்த பணத்தையுமே அங்க குடுத்துடுறான். அதுக்கு முன்னாடியே தாசும் அங்க இருந்த ஒரு போலீஸ் ஆஃபீசர் கிட்ட, "நான் இங்க தான் இருக்கேன். நான் சரண்டர் ஆக போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீசர் கிட்ட இன்ஃபர்மேஷன் குடுத்திருப்பான். அதனால அங்க எல்லா போலீஸ் ஆஃபீசர்ஸுமே இப்ப வந்துடுறாங்க. இப்ப எப்படியாச்சும் தான் ஃப்ரெண்ட கொன்ன அந்த போலீஸ் ஆஃபீசர கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப தாசும் பயங்கரமா ஃபைட் பண்றான். தாசும் அவன் ஃப்ரெண்டும் கன்ன வச்சு அவங்க எல்லாரையுமே சுடுறாங்க. இப்போ அங்க பெரிய போர்க்களமே வெடிக்குது. மாத்தி மாத்தி சுட்டுக்கிட்டு அங்க இருக்கிற எல்லா இடத்தையுமே பாம் வச்சு வெடிச்சு பயங்கரமான சண்டை அங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கடைசியா அந்த பெரிய ஆபீசரையுமே தாஸும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து கொலையும் பண்ணிடுறாங்க. அவன் செத்ததுக்கு அப்புறமா இப்ப அந்த 3 பேருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஃபைனலா தாஸும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய், "நீ எங்கேயாச்சும் போய் பொழச்சுக்கோ. இதுக்கப்புறம் நமக்கு இந்த வேலை வேண்டாம். நான் இவள கூட்டு போயி நாங்க எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கைய அமைச்சுக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சந்திராவ கூப்பிட்டுட்டு தாஸும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இவங்க 2 பேரும் ஒண்ணா போய் அவங்க வாழ்க்கைய அவங்களுக்கான புது வாழ்க்கைய தொடங்குற மாதிரி இந்த கதைய முடிச்சிருப்பாங்க. இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரிய கன்டினியூஸா பார்க்கறதுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம அடுத்து எந்த படத்த நம்ம ரிவ்யூ குடுக்கலாம் அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க.